இப்படி இருந்த இடம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்மெல்லாம் மேட்னி ஷோன்னு சொல்லுவோமே சினிமாவில், இப்போ அதெல்லாம் இங்கேருந்து வந்த கான்செப்ட். இந்த 3 ஷோ கான்செப்ட் கூட இங்கேருந்து வந்தது தான். மார்னிங் ஷோவில் குத்தம் செஞ்சவங்கள போலீஸ் இங்கத்தெல்லாம் விட்டு பீஸாக கிடிப்பாங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னால் மேல் ஜாதியில் பிறக்காதவங்க செஞ்ச அதே குத்தம் 1965க்கு முன்னாடி அமெரிக்காவில் ஆப்பிரிக்கன் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க செஞ்ச அதே குத்தம். நத்திங் மச், ராங் டைம், ராங் பிளேஸ். கொலை குத்தம்னு ஓவர் ஆக்ட் பண்ணாத. தவிர நீ தான் செஞ்சன்றதுக்கு என்ன ஆதாரம்? பிளாக் ஹமர், ஒயிட் ஃபோர்ட், கொடைக்கானல் 3 வருஷம் முன்னாடி. டேட் வரை எல்லாம் கரெக்டாக இருக்குது. என் டைரியை கூட செக் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு அவர் சொன்னதுனால தானே உனக்கே தெரிய வந்தது. தெரியாமல் செஞ்சது எப்படி குத்தமாகும்? கேஸை மறைச்சது போலீஸோட குத்தம். காசு கொடுத்து கேஸை மறைக்க சொன்னது ஏன் ஆளு. அது அதை விட பெரிய குத்தம். சரி, குத்தம் தான். இப்போ என்னன்ற தூக்கு தண்டனை கொடுத்தா தான் விடுவேன்றியா? அட்லீஸ்ட் பாவம் மன்னிப்பு அது கேட்கலாம் இல்லையா? அவரோட பாதிரியாரா? பாவம் மன்னிப்பு டக்குன்னு வந்தாலும் காசு கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? செஞ்ச தப்ப மறைக்கிறவங்க தான் பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படுவாங்க. எனக்கு பயம் இல்லை. எனக்கு இருக்குமா? என் 2 பசங்களும் அவங்க கூட சொல்லுது. படக்குன்னு கிட்னாப் பண்ணி போனானா அந்த மேஜர் வாங்க. உங்களுக்கு 100 இல்லை 99 98. உங்களை பற்றி பேசினா தானே 100. பேசவே இல்லை. பேசணும்னு நினச்சேன். இல்லைம்மா தீபா, 1 minute. மேஜர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இப்போ சொல்லுங்க பாஸ். Scusi, ma non vede che stiamo facendo una foto? பின்னாடி என்ன சத்தம்? Scusi. அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பாழடைஞ்ச கொலிசியம் பக்கத்தில் யாரோ ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, நான் குறுக்க வந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவனுக்கு கூட இருப்பானே. அவன் இருக்கிறனால தானே நானே இருக்கேன். பாழடைஞ்ச மண்டபத்தில் 2 பேரும் ரகசியமாக சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அதெல்லாம் ஒரு ரகசியமும் இல்லை சார். நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு சார். அவங்க நல்லவங்க சார். இந்த பையன் தான் கொஞ்சம் கேட்டவனா தோணுது எனக்கு. கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டு அவன் மேஜர் முன்ன பின்ன தெரியாதவன எப்படி சந்தேகப்படலாம்? நல்லா தெரிஞ்சப்பறம் தான் ஒருத்தரை சந்தேகப்பட முடியும். இவ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவளா தெரியவா, ஆனா ஏமாத்துறாத மேஜர். அவ ஒரு நடிகை. ரிமெம்பர் தட். அவங்க எதுக்கு சார் நடிக்கணும்? அந்த பையனுக்கு தொண்டையில காசு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேனே, அப்ப இவன் காப்பாத்தினா அதுக்கு நன்றி சொல்றதுக்காக இப்ப தனியா பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் காப்பாத்துறது தீபாவோட பையனை தானே. அப்புறம் இவ ஏன் தனியா சந்திக்கணும்? அது தனியா பேச. ஹலோ ஹலோ, எதுக்கு கால் கட் பண்ணீங்க? நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நான் போறேன். இல்ல இருக்கு, நான் போறேன். சோ சாரி மேஜர், ஃபோன் கட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, செல்போன்ல சகஜம். நீங்க என்ன வேணும்னா கட் பண்ண போறீங்க? அம்பு. ஆமா, நீங்க ஏன் இப்படி ஸ்டாப் பண்ணி பேசுறீங்க? அவங்க ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க பேச அவங்க கூட. அப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா அது அஜாகிரதையான விஷயம் இல்லையா? ஓகே. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நல்லா கேளுங்க. இல்ல இப்ப அவங்க கூட பேசல. ஏன்? ஏன்னா இப்ப அவன் வந்து அவன் பாஸோட அவன் பேசிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆமா, டங்குன்னு என்ன சத்தம்? கல்லு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோன் ரூம்ல. சரி, அதெல்லாம் விடுங்க மேஜர். அவன் அவனோட பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கானே, நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அவன் பாஸோட பேசினான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதானே, அது வெரி சிம்பிள். பாடி லாங்குவேஜ். ஏய், நாட் பேட் மேஜர். கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. பாடி லாங்குவேஜ் இஸ் த கீ. மோராவது சாப்பிடுங்களே. பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த ஆம்பளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் விரல பெல்ட்டுக்குள்ளேயோ இல்லை பாக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுப்பாங்க. சரி போதும், தேங்க்யூ. இந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க தான் தலைமுடிய கையால கோதுவாங்க இல்ல பின்னுவாங்க. டிபிக்கல் மேட்டிங் ரிச்சுவல்ஸ். They'll twirl it with their thumbs. And then comes the triangulation. ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க, அது எப்படி தெரியுமா? ஆமா, 2 கண்ணையும் மாறி பார்த்துட்டு உதட்ட பார்ப்பாங்க ஒரு முக்கோண வடிவத்துல. தெரியும் சார். பரவாயில்லையே மேஜர், நீங்களும் அந்த புக் படிச்சிருக்கீங்களா? ஆமா, தமிழ் இலக்கியத்தில் கூட இருக்கு சார். சரி, தமிழை விடுங்க மேஜர், அது பாட்டுக்கு மெல்ல. நான் இங்க கியூரியாசிட்டியில செத்துட்டு இருக்கேன். பாடி லாங்குவேஜ் இஸ் த கீ. நீங்க வேணா கவனிங்க, அவ சுயரூபத்தை காட்டுவோம். அப்படிலாம் ஒன்றும் காட்ட மாட்டாங்க சார். அதாவது நீங்க சொல்ற அந்த விஷயம்லாம் லவ் இருந்தா தான் வரும். இந்த 2 பேருக்கும் அது இல்லை சார். அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அகெயின் பாடி லாங்குவேஜ் தான். அது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால திரும்பி வந்துடலான்னு பாக்குறீங்களா?
கொடுத்த காசுக்கு நான் வேலை இல்லைனாலும் தேடி பிடிச்சி செஞ்சிருவேன் சார். அதை முதல்ல செய்யுங்க. வீணா ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே பாய். ஓகே பாஸ், தேங்க்யூ. ஓ நீங்கள் எங்கே இருக்கீங்களா? ஐ வாஸ் சர்ச்சிங் எல்ஸ்வேர். பேசுங்க பேசுங்க. இல்லை இல்லை இல்லை, இது முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம், இட்ஸ் சம்திங் பர்சனல். உங்களை பற்றி. ஆமாம். ஒன் மினிட். வேறு எங்கேயாவது போய் பேசலாமா? Why not? எங்கே போகலாம் சார்? நான் இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்குற வேலை இல்லை. நானும் பல பேர்கிட்ட அவளுக்கு என்னாச்சுன்னு சொன்னேனே தவிர எனக்கு என்னாச்சுன்னு இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேருமே அவுட் ஆஃப் கேரக்டர். சொல்ல வேணான்னு தோணுச்சுன்னா வற்புறுத்த மாட்டேன். இல்லை, சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது விதின்னாங்க. I just call it an accident. வலி குறைஞ்சு போச்சு. சோகம் மட்டும் பாம்பு மாதிரி வயிற்றுக்குள்ளே கிடக்கு. சில நினைவுகளை மறைச்சு வச்சிடலாம், மறக்க முடியாது. நான் பிறக்கும் போதே சாவுங்கிறது முடிவான விஷயம்தான். ஆஸ் அ சோல்ஜர் எனக்கு ரொம்ப பழக்கமான விஷயமும் கூட. ஏன் உயிரை விடுறதுக்கு தைரியம் இருக்கிற எனக்கு அந்த உயிரை விடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில நாள் காலையில் ரேடியோவில் பாட்டு கேட்டோம்னா அது அப்படியே நாள் பூரா மனசில் தொத்திக்கும். ஜூலியட் அது மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, சோகமான பாட்டு. இந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான் அதுவும். ஆனா காதலை சரியாக சொல்ல முடியாத போது
பெண்கள் இப்படி தான் கோவப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, பெரிய ட்ராமாலாம் செய்வாங்க.